Good morning. Today we are going to see about daily life conversation, food order discussion. Hi my dear kids. Today is a holiday and we need to clean the house thoroughly. Start by cleaning your messy rooms. Clean the entire room and make sure to keep things in their appropriate place. குழந்தைகளா, இன்னைக்கு லீவு, நம்ம வீட்டை சுத்தம் செய்யணும். முதல்ல உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. ரூம் முழுவதும் சுத்தம் செஞ்சுட்டு பொருட்களை அந்தந்த இடத்துல வைக்கணும். ஓகே மாம். கிட்ஸ், ஃபர்ஸ்ட் க்ளீன் அப் யுவர் ஸ்டடி டேபிள் அண்ட் புட் அன்வான்டட் ஐட்டம்ஸ் இன் த டஸ்ட்பின். முதல்ல உங்கள் மேஜையை சுத்தம் செய்யுங்க. வேண்டாத பொருட்களெல்லாம் குப்பை தொட்டியில் போடுங்க. A few hours later, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், can we have juice dad? அப்பா ஜூஸ் குடிக்கலாமா? No ma, we are going to have a lunch soon. வேண்டாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் லஞ்ச் சாப்பிட்லாம். Dad, we are hungry. அப்பா எங்களுக்கு பசிக்குது. Hold on dears, let me check with mom what we should have for lunch. கொஞ்ச நேரமா, அம்மா கிட்ட கேட்குறேன் லஞ்சுக்கு என்னென்னு. ஓகே டேட், மாம் இஸ் இன் த ஹால். சரிப்பா, அம்மா ஹாலில் இருக்காங்க. டியர், த கிட்ஸ் ஆர் ஸ்டார்விங். இஸ் லஞ்ச் ரெடி? குழந்தைங்க பசியாக இருக்காங்க. லஞ்ச் ரெடியாம்மா? நோ, இட் ஹாஸ் பின் வெரி பிஸி சின்ஸ் திஸ் மார்னிங், ஸோ ஐ ஆம் அன்ஏபிள் டு ப்ரிப்பேர் எனி ஃபுட் அட் த மொமெண்ட். காலையிலிருந்து வேலையாக இருக்குங்க, அதனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சமைக்க முடியாது. Okay, I understand. What do you say? Shall we order some food? சரிம்மா, புரியுது. சாப்பாடு வெளியில் வாங்கிக்கலாமா? நீ என்னம்மா சொல்கிற? Dad, sounds good. Let's order something. சரிப்பா, ஆர்டர் பண்ணலாம். Dad, I want chicken biryani and fish fries. அப்பா, எனக்கு சிக்கன் பிரியாணியும் மீன் வறுவலும் வேணும். Another kid, I think I'm going to order curd rice. நான் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹே, ஹோ கிரேசி, ஆர் யூ மேட்? ஆர் யூ கிடிங்? என்ன காமெடி பண்ணுறியா? நோ நோ, ஐ ஆம் இன் த மூட் ஃபார் கர்ட் ரைஸ். இல்லை, எனக்கு தயிர் சாதம் சாப்பிடணும் போல் இருக்குது. டியர் கிட்ஸ், யூ டூ ஆர் ஆல்வேஸ் ஆர்கியூங் வித் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஐ ஆம் ஸ்டார்விங். குழந்தைகளா, நீங்கள் 2 பேரும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாரி டேட். ஹே பிரதர், கீப் இன் மைண்ட், ஐ won't be share it with you if you ask later for a taste. மன்னிச்சிடுங்கப்பா. டேய் அண்ணா, நீ டேஸ்ட் பார்க்க என்கிட்ட அப்புறமா கேட்டினா நான் தரமாட்டேன். ஹே, ஐ டோன்ட் வாண்ட் டு. டேட், ப்ளீஸ் ஆர்டர் மட்டன் பிரியாணி ஃபார் மீ. ஏய், எனக்கு வேணாம். அப்பா, எனக்கு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கப்பா. ஏ ஃப்ராட், இடியட். ஓகே, லீவ் இட்மா. ஓகே, தேர் ஆர் மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிள் இன் அவர் சிட்டி. கேன் யூ சஜஸ்ட் மீ சம் ரெஸ்டாரண்ட் நேம்? சரி விடுமா. ஏய், நம்ம ஏரியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குடா. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லுங்கடா. டேட், டோன்ட் கோ வித் தட் XY ரெஸ்டாரண்ட். I think we should try a different restaurant. The last time we ordered from XY restaurant, the food was greasy and they took time for delivery. அப்பா, அந்த XY உணவகம் வேண்டாம். வேறு உணவகத்தில் ட்ரை பண்ணலாம். போன தடவை சாப்பாடு நல்லா இல்லை. டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஆல் ரைட். தென் வேர் ஷுட் வி ஆர்டர் ஃப்ரம்? சரி, வேறு எங்கே ஆர்டர் பண்ணலாம்? டேட், ஐ ஃபவுண்ட் a நியூ ரெஸ்டாரண்ட் on bypass that just opened last week. They have a special offer. If you order a bucket biryani, you will get a free cool drink 500 ml and chicken 65. அப்பா, போன வாரம் தான் பைபாஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணினாங்க. அங்கே ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. பக்கெட் பிரியாணி வாங்கினா 500 ml கூல்ட்ரிங்க்ஸும்
சிக்கன் 65 ஃப்ரீப்பா. That sounds good. Let's place an order. Okay, great. What is the name and phone number of the restaurant? The name of the restaurant is AD Restaurant, located on Arilur Bypass. Alright, got it. Thanks, Da. Let's place the order. Kids, are you happy? சரி, ஆர்டர் போடலாம். சந்தோஷமாடா குழந்தைங்களா? எஸ். தேங்க்யூ ஸோ மச் டேட். மீனிங் மெஸ்ஸி அப்படின்னா அன்க்ளீன், அசுத்தமான. அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, கன்ஃபியூசிங், குழப்பமான. ஆனால் நான் இந்த இடத்துல அசுத்தமான அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வேர்ட் க்ரீஸி. க்ரீஸி அப்படின்னா எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறது, அதாவது மோர் ஃபேட், ஆயிலி மேட்டர் அதிகமாக இருக்கக்கூடியது தான். இந்த இடத்துல க்ரீஸி ஃபுட் அப்படின்னா அதிகமாக எண்ணெய் பசை உள்ள உணவு. அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேட். அப்ரோப்ரியேட் அப்படின்னா தகுந்த, அப்ரோப்ரியேட் பிளேஸ் அப்படிங்கும் பொழுது தகுந்த இடம். நெக்ஸ்ட் வேர்ட் சஜஸ்ட். சஜஸ்ட் அப்படின்னா ஹிண்ட்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது, குறிப்பு. இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா டு மென்ஷன் அன் ஐடியா, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்மளுடைய கருத்தையோ அல்லது நம்மளுடைய ஆலோசனையை தெரிவிப்பது தான் சஜஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.